சேனல் ஹேக் ஆகலை, அது ஃபேக்கான கண்டென்ட், இது ஸ்கிரிப்டடு. இதுக்கான ப்ரூஃபை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நம்மளோட SRM ப்ரோ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இதுக்கப்புறமா இந்த சேனலில் தான் பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா போட போகிறதா நேற்று ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யூடியூப் சைடில் இருந்தும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா இது ஒரு தேர்ட் பார்ட்டி பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆயிருக்கனால எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு நேற்று ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாகவே பப்ளிக்காகவே பார்த்தீங்கன்னா அது அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நம்ம SRM ப்ரோ என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, என்னோட கம்யூனிட்டில இத்தனை பேர் வீடியோ போட்டு கூட நான் தான் ஓனர், உங்களுக்கு நம்பிக்கை வரலையான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. நீங்க ஏன் எந்த ஒரு ஸ்டெப்புமே என்னோட சேனல் ரெக்கவர் பண்றதுக்காக நீங்க எடுக்கலன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம யூடியூப் சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. அதுக்கப்புறமா நம்மளும் பார்த்தீங்கன்னா யூடியூப் டேக் பண்ணி ஒரு ட்விட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, SRM ப்ரோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா வீடியோ போட்டுட்டு இருக்காரு, அவர்கிட்ட எல்லா விதமான ப்ரூஃபுமே இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தேர்ட் பார்ட்டி அவர் மேனேஜர்னு நம்பி ஒருத்தருக்கு ஆக்சஸ் கொடுத்து அவரு பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணி அவரோட சேனலே பார்த்தீங்கன்னா மொத்தமா ஓவர்டேக் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாரு. இதுக்கு நீங்க கண்டிப்பா கரெக்டான யார் ஓனர்னு பார்த்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணி கரெக்டான ஓனர் கையிலே நீங்க கொடுக்கணும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்தோம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பார்த்தீங்கன்னா வரல. இதெல்லாம் பார்த்து நம்ம SRM ப்ரோ அவ்வளவுதான் நம்ம சேனல் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா பேசி எல்லாமே நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு, நான் ரொம்ப யோசிச்சு தான் இந்த ஒரு வீடியோவை நான் போடுறேன், இதுக்கப்புறமா என்னோட சேனல் வரும் எனக்கு நம்பிக்கையே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது, தயவு செஞ்சு இந்த ஒரு சேனலுக்கு பத்தி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க, இதுல தான் பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போட ட்ரை பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. இதை சொல்றதுக்கு தான் இந்த வீடியோவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கிடையாது. இதை விட ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல ஷேர் பண்ண போறேன். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் ஆனது முழுக்க ஃபேக்கு, அது வந்து ஸ்கிரிப்டடு. வேணும்னா ஒரு மாதம் கழிச்சு உங்களுக்கே தெரியும், சேனல் வந்து மீட்டுட்டேன், நொட்டிட்டேன், கிட்டிட்டேன் அப்படின்னு வீடியோ வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கதா இல்லையா மட்டும் பாருங்கள். தமிழ் கம்யூனிட்டில எல்லா யூடியூபர்ஸும் சின்ன யூடியூபர்ல இருந்து பெரிய கிரியேட்டர் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் SRM ப்ரோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஒரு 10,000-11,000 சப்ஸ்கிரைபரை வச்சிருக்க ஒரு யூடியூப் சேனல் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டட், இன்னும் ஒரே மாசத்துல SRM ப்ரோ அவராட்டே சேனலை பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ண மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடுவாரு. இது யாருமே பார்த்தீங்கன்னா நம்பாதீங்க. தமிழ் கம்யூனிட்டியில் உள்ள எல்லா யூடியூபர்ஸும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா யூடியூபர்ஸோட எல்லா டீடைல்ஸுமே என்கிட்ட இருக்கு. யாரெல்லாம் ஹேக் யூஸ் பண்ணா, ரேங்க் புஷ் பண்ணும்போது யாரெல்லாம் ஹேக் யூஸ் பண்றா, இந்த மாதிரி எல்லா யூடியூபர்ஸோட லிஸ்ட்டுமே என்கிட்ட இருக்கு, SRM ப்ரோவோட லிஸ்ட்டுமே என்கிட்ட இருக்கு. அவன் வந்து ஃபேக் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வீடியோ 8 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பேசி போட்டிருக்கான். அதுல கமெண்ட் செக்ஷன்ல கிளின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிழிச்சிருந்தாங்க அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இது மட்டும் தான் பேசியிருந்தான்னு கேட்டீங்கன்னா இது கிடையாது. எல்லாரும் எதுக்காக வீடியோ போடுறாங்கன்னு தெரியுமா அப்படின்ற ஒரு டாபிக்கை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி என்ன சொல்றான் அப்படின்னா, எல்லாருமே வியூஸுக்காக தான் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, SRM ப்ரோவுக்கு உண்மையா சப்போர்ட் பண்ணி யாருமே வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மூச்சுக்கு 300 வாட்டின்ற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் இது ஃபேக், இது ஸ்கிரிப்டட், யாரும் நம்பாதீங்கன்ற மாதிரி SRM ப்ரோ அவ்வளோ அட்டாக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஒரு மனுஷன் ஒரு வாரமா ஒழுங்கா சாப்பிடாம ஒழுங்கா தூங்காம எப்படியாவது என்னோட சேனல் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு லக்கில் அந்த சேனலை திரும்ப எப்படியோ அந்த ஸ்ட்ரீம் லேப் இருந்தனால அதுல இருந்து லைவ் போட்டு எல்லாருக்குமே தெரியப்படுத்தி இன்னைக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சப்போர்ட் பண்ணி யூடியூப் அஃபிஷியல் கிட்ட போய் ஒரு பப்ளிக்கா அப்பதான் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன் அவர் ட்வீட் பண்ண அந்த ஒரு அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது பழைய அக்கௌண்ட் கிடையாது, ஜூலை 14 அன்னைக்கே கிரியேட் பண்ணி அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அவர் ட்வீட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு. ஒரு மனுஷன் ஸ்கிரிப்டட் பண்ண போறான் அப்படின்னா எதுக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இறங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சத்தியமா பார்த்தீங்கன்னா புரியல. யூடியூப் அஃபிஷியலாவே பார்த்தீங்கன்னா அவங்களோட சேனலே பார்த்தீங்கன்னா இது வெரிஃபை பண்ணியிருக்காங்க, ரெக்கவர் பண்ண பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தும் அந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா இது ஸ்கிரிப்டட்னு தெரிஞ்சுனா அவன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனே பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறமா ரெண்டாவது விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா வரேன். எல்லாருமே வியூஸுக்காக தான் வீடியோ போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இங்க எல்லா கிரியேட்டரும் எல்லா யூடியூபர்ஸும் வியூஸுக்காக தான் யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா வீடியோ போடுறாங்க. அதை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு யூடியூப்ல வந்து எந்த ஒரு ரெவன்யூ உங்களுக்கு கிடையாது, நீங்க ஜஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணா நிறைய பேர் பார்ப்பாங்க, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூடியூப் இருந்திருந்துன்னா இன்னைக்கு எத்தனை யூடியூபர்ஸ் இங்க வந்திருப்பாங்க, எத்தனை பேர் இப்பவும் பாத்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சத்தியமா தெரியாது. மேட்டர் ஏர்னிங்ஸே யூடியூப்ல இல்ல அப்படின்னா இன்னைக்கு யாருமே பாத்தீங்கன்னா வீடியோவே போட்டிருக்க மாட்டாங்க ஒரு விஷயம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சில பேர்
பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூடியூபர்ஸையும் அட்டாக் பண்ணி தான் எந்த மாதிரினா இவன் வியூஸுக்காக தான் இந்த வீடியோ போடுறான், வியூஸுக்காக தான் இந்த கண்டென்ட் போடுறான்னு சொல்லியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் கம்யூனிட்டியில் ஒரு யூடியூபருக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு யூடியூபர் கூட வராத காரணம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, யூடியூப்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா வியூஸுக்காக தான் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறாங்க. எப்போ அது வந்து ஒரு கண்டென்ட்டா மாறுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஒருத்தன் சொன்னா பார்த்தீங்களா, அவனே அவனோட சேனலை பார்த்தீங்கன்னா மூச்சுக்கு 300 வாட்டி பார்த்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, 1 லட்சம் வியூஸ் வந்து நான் எல்லா யூடியூபர்ஸோட ப்ரூஃபையும் காட்டுறேன், அதுக்கப்புறமா எஸ்ஆர்எம் ப்ரோ இது ஸ்கிரிப்டட் தான், இந்த சேனல் வந்து இப்போ ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்காரு, இந்த ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொன்னாரே தவிர லாஸ்டா என்ன தெரியுமா சொன்னாரு, 1 லட்சம் வியூஸும் அதுக்கப்புறமா 20,000 லைக்கும் வந்தது அப்படின்னா அந்த ப்ரூஃபை பார்த்தீங்கன்னா நான் ரிலீஸ் பண்ணுவேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா கண்டென்ட், இதுதான் பார்த்தீங்கன்னா வியூஸுக்காகவும் சப்ஸ்கிரைபர்ஸுக்காகவும் பார்த்தீங்கன்னா கேவலமா பிச்சை எடுக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஆனா வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா புரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூடியூபரையும் பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு யூடியூப் தமிழ் கம்யூனிட்டியில் இன்னைக்கு இத்தனை பேர் சப்போர்ட் பண்ண வந்தாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. இது இப்படியே பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. இந்த மாதிரி இடையில உள்ள சில பல நாய்கள் பார்த்தீங்கன்னா வந்து போகும், இதை தயவு செய்து கண்டுக்காதீங்க, கரெக்டாக தட்டி விட்டுருங்க. அந்த வீடியோல அவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வச்சு அடிச்சிருந்தீங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான ஒரு ரிப்ளைனே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல இதுதான் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல கம்யூனிட்டி, ஒரு நல்ல யூடியூபருக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு யூடியூபர் தப்பு பண்ணா கண்டிப்பா அதை வந்து சுட்டி காட்டி அவர் தப்பு ப்ரோ நீங்க இதை பண்ணக்கூடாதுன்ற சொல்ற எல்லா ரைட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கப்புறம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியை பார்த்தீங்கன்னா உருவாக்கணும், அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு ஃப்ரீ ஃபயர்ல ஸ்கில்லை மட்டுமே நம்புங்க, ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா நம்பி டாப் அப் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இ ஸ்போர்ட்ஸ் விளாடுங்க, உங்களுடைய கரியரை பார்த்தீங்கன்னா முன்னேற வழியை பாருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.